மற்றும் ஒரு முக்கிய செய்தி, துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பொன்முடி நீக்கப்பட்ட நிலையில் அவரது வீட்டின் முன் தொண்டர்கள் குவிந்திருக்கின்றனர். பெண்கள் குறித்து சர்ச்சையான வகையில் பேசியதற்காக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து வனத்துறை அமைச்சர் பொன்முடி நீக்கப்பட்ட நிலையில் அவருடைய வீட்டிற்கு முன்பாக திமுக தொண்டர்கள் குவிந்திருக்கின்றனர். இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் வினோத். வினோத், வணக்கம். அமைச்சர் பொன்முடி வீட்டின் முன்பாக குவிந்திருக்கும் தொண்டர்களினுடைய கருத்து என்ன, அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது இந்த விவகாரம் குறித்து? வணக்கமா. இந்த விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் நகர பகுதியில் அமைந்துள்ள அமைச்சர் பொன்முடியின் வீட்டின் அருகே பொதுக்கூட்ட மேடையில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய பொன்முடியின் துணை பொதுச் செயலாளர் பதவி என்பது பறிக்கப்பட்டு திருச்சி சிவாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த பதவி பறிப்பின் காரணம் என்பது கடந்த 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்ற திராவிட பெரியார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பொன்முடி பெண்களை குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக பதவியானது பறிக்கப்பட்டுள்ளது. இது அறிந்த அமைச்சர் பொன்முடி திருக்கோவிலூர் பகுதியில் கட்சியின் இல்ல நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். தகவல் கிடைத்தவுடன் நேரடியாக தனது வீட்டிற்கு வந்தவுடன் கட்சியின் தொண்டர்களும் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் அனைவரும் வீட்டின் அருகில் குவிந்துள்ளனர். அவர்களிடம் அவர்களின் தனது மனக்குமரல்களை வெளியே சொல்ல முடியாமல் அவர்களுக்குள்ளேயே பேசி வருகின்றனர். அமைச்சர் பொன்முடி தற்பொழுது சென்னை அண்ணா அறிவாலயம் சென்று கட்சியின் தலைவரை சந்தித்து விளக்கம் அளித்து இருப்பதற்காக வீட்டிலிருந்து சென்னை புறப்பட்டு விட்டார். அவர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா உள்ளிட்ட ஏராளமான தொண்டர்கள் உடன் சென்றுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்.